யோவான் 19:34 வாசிக்கும் போது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். இயேசு ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்த ஒரு போர் வீரன் அவர் விலாவில் ஈட்டியால் குத்தினான். அப்போது இரத்தமும் தண்ணீரும் தனித்தனியாக வெளியே வந்தன. இது அவர் இறந்து விட்டதை குறிக்கும் மிக சிறந்த மருத்துவ ஆதாரம். முதலாவது கூறப்படுகிற மருத்துவ ஆதாரம் இரத்தத்தின் படிதல் அல்லது செடிமெண்டேஷன். ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும்போது இருதயம் இரத்தத்தை தொடர்ந்து பம்ப் செய்து கொண்டிருக்கும். ஆனால் இருதயம் நின்றவுடன் புவியீர்ப்பு விசையினால் கனமான சிவப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் கீழே தங்கிவிடும். மேலே பிளாஸ்மா எனப்படும் தெளிவான நீர் போன்ற திரவம் பிரிந்து நிற்கும். இதையே மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டாசிஸ் என்கிறார்கள். இரண்டாவது கூறப்படுகிற மருத்துவ ஆதாரம் எஃப்யூஷன். இயேசு அனுபவித்த கொடூரமான சவுக்கடியால் அவர் உடல் ஹைப்போவெல்மிக் ஷாக் நிலைக்கு சென்றது. இது அவருடைய இருதயத்தை கூட நிறுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் நுரையீரலையும் இருதயத்தையும் சுற்றி நீர் கோர்த்திருக்கும். ஈட்டி இந்த உரைகளை துளைத்த போது பிரிந்து நின்ற தண்ணீரும் இரத்தமும் தனித்தனியாக வெளியே வந்தன. அவர் உயிருடன் இருந்திருந்தால் இரத்தம் மட்டுமே பீரிட்டு வந்திருக்கும். ஆனால் இரத்தமும் தண்ணீரும் வந்தது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதற்கான அசைக்க முடியாத சான்று. சகரியா 12:10 தீர்க்கதரிசியாகிய சகரியா மேசியா வரப்போவதை பற்றி முன்னறிவித்த போது இப்படி எழுதினார். அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, they will look on me the one they have pierced. சிலுவையில் இயேசுவின் கைகளும் கால்களும் ஆணிகளால் குத்தப்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேற அவருடைய உடலின் மைய பகுதி திறக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அந்த ரோம போர் வீரன் ஈட்டியால் குத்திய அந்த நொடி பழைய ஏற்பாட்டின் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு காரணமாயிருந்தது.